ஒரு டிக்கெட் கொடுங்க. டிக்கெட் கொடுக்குற நிறுத்து, அப்படியே வெளியே வா. என்னங்க டிக்கெட் கொடுக்கறது சொல்றீங்க? முதலாளி சந்தோஷமா இருக்க வேணாமா? நம்மளுக்கெல்லாம் சம்பளம் கூட கிடைக்க வேணாமா? புரியலையே. உனக்கு புரியாதனாலதான் உனக்கு கதறி ஜிப்பா, எனக்கு பட்டு சோக்கா. நீ முதல்ல ஹவுஸ்ஃபுல் போட மாட்டு. முதலாளி என்ன செய்யறாருன்னு ஓட்ட வழிய பாக்குறேன். அன்பே வா, அன்பே வா, உனக்காக வாழ்கிறேன், உனக்காக வாழ்கிறேன். மாலை சூடவா, மாலை சூடவா, வாழ்ந்து காட்டுகிறேன், வாழ்ந்து காட்டுகிறேன். வழி விடியா லட்சுமி, என் மனசுல உள்ளதையெல்லாம் ஸ்லேடா போட்டு காமிச்சிட்டேன். இப்படி ஒண்ணுமே சொல்லாம போறியே. யோ, புது படமா போட்டு 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழிய பாரியா. போட்டுறேன். பொண்டாட்டியாக போறவ ஒரு அக்கறையில சொல்ற. ஓஹோ, அப்படி ஒரு நினைப்பு இருக்கா அவனுக்கு? பாரு, மரியாதையா வழிய விடு. இந்த மாதிரி சேட்டையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட சத்தம் போட்டு ஊரையே கூட்டிடுவேன். ஊரை கூட்டுவியா? என்னங்கடி, ஏதோ முறை பொண்ணாச்சு முறையா டீல் பண்ணா ஒரே துள்றிய. நான் நினைச்சேன் என்னையா பண்ணுவேன்? என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏய், ஏய், ராஜா இப்படி அமுக்கு. என்ன போன காரியம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? இரியா, உன்னை வச்சுக்கிறேன். முதலாளி தப்ப நினைப்பாருமா. பொம்பளை தானே, ஒரு பிரியத்துல தூப்பிட்டு போறா. வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம். வாங்க. வணக்கம். அன்பளிக்கெல்லாம் கொண்டு வந்திருப்பீங்க. ஒரு இடத்துக்கு வரணும்னா சரியான நேரத்துக்கு வந்துடணும்பா. இல்லைன்னா தப்பா நினைப்பாங்க. ஐயா வாங்க. அமைதியா இரு. கீழே விழுந்து கைய கால ஒடிச்சுக்காத. பெரியவங்க எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சரி, காது குத்தியாச்சா? யாருக்குங்க? எனக்கு குத்து, இல்லைன்னா இவனுக்கு குத்து. வேணும்னா உனக்கே குத்திக்க. உன் வீட்டுல காது குத்து. பெரியவங்க நீங்களாம் எப்படி காது குத்துறது? ஊசியை நானா எடுத்துட்டு போயிட்டேன். போய் எதையாவது குத்த சொல்லுங்க ஐயா. ஐயாவுக்கு பெரிய சேரம் கொண்டாடா. ஐயா வாங்க, உட்காருங்க. உள்ளதுலயே பெரிய சேரு. உள்ளதுலயே பெரிய ஆளு நான் தானே. அப்படித்தானே போட்டாங்கன்னு. உட்காருப்பா. எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, வந்துடுறேன். என்ன மைசூர் அட்வான்ஸ் இல்லையாங்க? அவசரப்படாத ஐயா, வசூல இனிமே தானே. ஐயா வந்திருக்காருல்ல. இங்க எல்லாம் வசூல் பண்ணி தான் அட்வான்ஸே கொடுக்கணுமா? ஐயா வாங்க. வணக்கம். வணக்கம். காதெல்லாம் குத்தியாச்சா? கோயில் தர்மகர்த்தா நீங்க இல்லாமையா? ஏன் நான் வந்தா காது குத்த மாட்டியா? ஏய், நாங்களும் ஒரு காலத்துல ஆட்டினவங்க தான்டா. ரொம்ப ஆட்டாத, கால் வலிக்க போகுது. வலிச்சா கூலிக்கு ஆள் வச்சு ஆட்டுவேன். ஐயா உட்காருங்க. பையன் சீட்டு. ஏயா, ஒரு பெரிய சேர் இல்லையா? அது ஒண்ணுதான் இருந்துச்சுங்க. ஊர்ல யார் பெரிய மனுஷன் முடிவு பண்ணிட்டு அப்புறம் சேர் போடலையா? அவர் முதல்ல வந்துட்டாரு. ஐயா இருங்க, ஏற்பாடு பண்றேன். 140 ரூபாய் டிசி வேஷ்டி கட்டினவங்களுக்கு தாண்டா இந்த மாதிரி சேர் எல்லாம் போடுவாங்க. 30 ரூபாய் வேஷ்டிக்கு முக்காரி போட்டாலே பெரிய விஷயம். நான் கட்டி போட்ட பழைய வேஷ்டிய கட்டினவனுக்கெல்லாம் பவுசு வந்துருச்சு. முதலாளி விட்டுங்க, ஏதாவது செஞ்சிடுறேன். என்னையே அடிக்கிறீங்க? என் ஆத்திரத்தை தீர்த்துக்கத்தான். விருந்து சாப்பிட்டாச்சா? இனிமே தான் சாப்பிடணும்.
காது குத்த டைம் ஆச்சு, குழந்தைய தம்பி மடியில வச்சு குத்தணும், அனுப்பிச்சு வைங்க. எப்பவுமே பெரிய இடம்னா அதுக்கு ஒரு தனி கௌரவம் இருக்கத்தான் செய்யுது. நீ போப்பா. ஏன் என் பொண்ணு மடியில உட்கார வச்சு காது குத்த கூடாதோ? அது வழக்கம் இல்லைங்க. இன்னையா பெரிய வழக்கம்? வழக்கத்தை மாத்திக்க. அது வந்து போய் எனக்கு கட்ட கோவம் வரும். அம்மா வாங்க வாங்க. போம்மா. நீ போப்பா. வாங்க தம்பி. தானா கொடுத்தா கௌரவம், அத கேட்டு வாங்கினா பிச்சை. போடா எச்ச. அடச்சே. ஏய். டேய். மூஞ்சி பாரு. மாக்கா பாத்து குத்தியா? யோ, கையடியா. ஓங்காதா? பாத்து குத்து. நான் தான் புடிச்சிருக்கேன்ல, உன் குழந்தைய கவனியா. கண்ணு உன் குழந்தையா இருந்தா என் குழந்தையா இருந்தா எனக்கு எல்லாம் ஒண்ணுதான். ஆ? ஆ? ஆ, ஆ. விடாடா உட்காரம்மா. ஆ. யோ பாத்து குத்தியா? குழப்பத்தை உண்டாக்குதே நீங்க. ஏற்கனவே எனக்கு வெள்ள எழுத்து, இதுல நீங்க வேற விளையாடுறீங்க. ரொம்ப வலிக்குதோ? என்ன லட்சுமி சாப்பிடாம போற? இல்ல, குழந்தை மடியில உனக்கு இருந்துச்சு, அதான் துணி மாத்திட்டு வந்துடுறேன். இங்க ஏன் வந்த? வெளியே போ. இது அம்மா அந்த பிரசாதம் கொடுக்க சொன்னாங்க, அங்க கூட்டமா இருந்துச்சு, தனியா இருக்கும்போது கொடுக்க வந்தேன். தப்பா நினைக்காத. இந்தா சரி, அதை இங்க வச்சுட்டு போ. மறந்தானே எடுத்துக்க. ம். என் பையனை கூட்டிட்டு வருவேன்னு தெரிஞ்சே கூட பொண்ணையும் கூட்டி வந்திருக்காயா? என்ன பொண்ணுக்கு பையனுக்கு லிங்க் பண்றியா? டேய், என் பொண்ணு கூட்டு வருவேன் தெரிஞ்சுதான்டா உன் பையனை கூட்டு வந்திருக்கிற. டேய், போடா, என் பையன் சிங்கம். டேய், போடா, என் பொண்ணு தங்கம். போடா வெங்கம். டேய், நான் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன், சந்தையில விட்ட கடா மாதிரி முறைச்சிட்டு இருக்கிறேன். நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கிறேன், சண்டைக்கு விடுற சேவல் மாதிரி சும்மா சிலுத்துக்கிறிய. என்ன நீ சிலுத்துக்கிறேன்னு இப்ப பேசுற? என்னன்ற நீ? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு கணக்கு தீர்த்துக்கோம்டா. தீர்த்துக்கோம்டா. ஆகுறது ஆகட்டும். டேய், டேய், கணக்கு தீர்த்துக்கோம்டா. டேய், டேய், அதுக்கு மேல வர. டேய், டேய், வாடா. இப்படி வாடா நீ. டேய், டேய், டேய். என்னைய மறைக்கிற? வாடா. டேய், 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 டேய். ஏய், அச்சா குச்சா. டேய். டேய், பொண்ண மாதிரி நான் ஓசிச்சு வரதுக்கு வரல. இப்ப நான் நினைச்சா 1000 ரூபாய் மொய் எழுத முடியும். முடிமாடா உன்னால? எங்க ஐயா நினைச்சா 2000 ரூபாய் கூட மொய் எழுதுவார். ஆமா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். யார் வீட்டு காசுல நீ 2000 ரூபாய் முய் எழுதுவ? போய் ஆய் வாடா சண்டைக்கு. அப்பா, டேய், அப்பா, நீ விடுடா. அவனை விடுடா. நீ விடுடா. டேய், டேய், நீங்க வாங்க. நீ விடுடா. சொல்றத கேளுங்க. டேய், அவனை நீங்க எப்பா, பாத்துக்கங்க. வருங்கப்பா. விட மாட்டேன். நீங்க வாங்க. நீ விடுடா. சொல்றத கேளுங்க. அட வாங்க என்ன? விடுடா. வருங்க. டேய், விடுடா. ஐயோ, அவனை ஏன் பாத்துக்கறேன் நான். நீங்க வீட்டுக்கு போங்க. பாத்துக்கறேன். சொல்லாம போனா தப்பா நினைப்பாங்க. நான் சொல்லிட்டு வந்துடுறேன். அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் பெரிய இவன். ஏங்க 1001 ரூபாய் மொய் எழுதுறேன்னு சொன்னீங்களே, என்னங்க மொய்? ஏன்டா ஒரு பேச்சுக்கு சொன்னா விட மாட்டீங்களா? காது குத்துறீங்களே, கெடா வெட்டீங்களாடா? பண்ண வேண்டியதை பண்ணாதீங்க. பணத்துக்கு அலைங்க. ஓடுறா வண்டிய, ஓடுறா. வீட்டுக்கு போயிட்டு வந்து கண்ட இடத்துல வெட்டுறேன். ஆமா, லட்சுமிக்கு வாங்கின பார்சல் அது? இது இருக்குண்ணே, ஆ. இது ஓம் பார்சல். அப்படியா? ஆ. சரி சரி. ஆ, நம்ம குந்தானியா வராடா. கொடுத்துருவோமா? குடுத்துரு ஓமா, நான் குடுக்குறேன். அவ மாம்பழ கலருக்கு ஏத்த மாதிரி மஞ்சள் பாவாடை, மஞ்சள் ஜாக்கெட்டு, சிவப்பு தாவணி இதெல்லாம் அவளை கொடுத்து வச்சுக்க. அவ காலம் பூரா என் காலையில கிடப்பாடா. இதுக்கு ஐடியா கொடுத்த நான் தான். ஆ. நானே முயற்சி பண்ணிருக்கலாம், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். ஏய், நீ வீட்டு கிளம்பு. பத்தியா, காரியாக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே கழட்டி விடுறிய. ஏய், இந்த காரியத்துக்கெல்லாம் உன்னை கூட வச்சு கூடாது. முதல்ல பைய கொடுத்து கிளம்பு. ம். போடா. என்ன லட்சுமி, அப்பாவுக்கு சோறு கொடுத்துட்டு வரியா? பார்த்தா எப்படி தெரியுது? மனசெல்லாம் படபடக்குது. அதெல்லாம் விவரமா சொல்ல முடியுமா? இந்தா இத வச்சுக்க. அம்மா பிரசாதம் கொடுத்தாங்க. இனிமேலாம் போய் சொல்ற மாதிரி கிடையாது. அத்தை மகங்கிற அன்பு உனக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா மாமே மகங்கிற பாசம் எனக்கு நிறைய இருக்கு. இந்தா என் அன்பையெல்லாம் ஒட்டு மொத்தமா அதுல கொட்டி வச்சிருக்கேன். என்னையா இது? முதல்ல பிரிச்சு பாரு. அப்புறம் நீ என்ன பாக்குற பார்வையே வேற மாதிரி இருக்கு. என்னையா இதெல்லாம்? உனக்கு பிடிச்ச மஞ்சள் பாவாடை, மஞ்சள் ஜாக்கெட், சிவப்பு தாவணி. உன் மூஞ்சி பாத்தியா?
இல்லையா சேவிங் சீட்டு தட்டியா எனக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையா உன்ன